அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில் தான் பூமிக்கு வந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தெரியும் பூமிக்கு நான் வரப்போகிறேன். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கம் இல்லைன்னா பல காரியங்கள் நமக்கு தெரிய வரும். ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் நாம் இந்த பூமியில் நாம் ஏன் பிறந்தோண்டு பல நேரங்களிலும் சலித்து கொள்வது வழக்கம். ஏன் பிறந்தேன், இந்த குடும்பத்தில் ஏன் பிறந்தேன், இந்த புருஷனுக்கு நான் என் வாழ்க்கைப்பட்டேன், இந்த மனைவிக்கு என் வாழ்க்கைப்பட்டேன் என்று பலரும் குழம்புகிறதும் புலம்புகிறதும் நமக்கு தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்ததின் நோக்கம் நமக்கு தெரியும். ஏன் பிறந்தேன், இந்த பூமியில் எனக்கு என்ன வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிடும். தெரியாவிட்டால் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்துவிடும்.